சிஎஸ்கே மேட்சை வந்து என்னால் பார்க்கவே முடியாதா, தலை தரிசனத்தை நான் பண்ணவே முடியாதா நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களால சிஎஸ்கே டிக்கெட்ஸ் வாங்க முடியும். 5 மேட்ச் வந்து சென்னையில வந்து நடக்க போகுது. யாருக்குமே அட்வான்ஸ் வந்து பே பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம வந்து ஸ்பெஷல் லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து எப்பவுமே போஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த லிங்க் எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் அனுப்பிச்சிங்க, தேங்க்யூ டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. யூடியூப்லயும் அதை பத்தின வீடியோஸ் போடுறோம். நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் நியூ டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்சும் என்னால் பார்க்க முடியல, செகண்ட் மேட்சும் என்னால் பார்க்க முடியல. இனி சிஎஸ்கேவை நான் வந்து ஸ்டேடியம்லேயே பார்க்க முடியாதா அப்படின்னா, சென்னையில் வந்து மேட்சஸ் வந்து இந்த வாட்டி நிறைய வாட்டி நடக்க போகுது. ஸோ ஏற்கனவே 2 வாட்டி முடிஞ்சிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஐபிஎல் 2024ஓட ஸ்கெடியூல் வந்து வந்திருக்கு. ஸோ சென்னை ஹோம் கிரவுண்டில் வந்து சென்னை வந்து இன்னும் 5 மேட்சஸ் இருக்கு. ஸோ 5 மேட்ச் வந்து சென்னையில் நடக்க போகுது. டிக்கெட் புக்கிங், அதாவது ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்பெஷலாக ஒரு லிங்க் இருக்கு. கியூவை ஸ்கிப் பண்ணிட்டு முன்னாடி போய் புக் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் லிங்க் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னால் கொடுக்க முடியல, பட் தென் செகண்ட் மேட்ச் வந்து நான் கொடுத்தேன். ஸோ அது மூலமாக வந்து நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிங்க. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிங்க, நான் புக் பண்ணிட்டேன், தேங்க்ஸ் ஃபார் த லிங்க் அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ இந்த 5 மேட்ச்க்கும் நம்ம வந்து ஸ்பெஷல் லிங்க் வந்து போடுறதா இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ 5 நாள் என்ன 5 மேட்ச் இருக்கு சிஎஸ்கேல. ஸோ இந்த 5 டேஸில் நான் கொடுக்குற லிங்கை இன்ஸ்டாகிராமில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்மளோட சேனல் இருக்கு. ஸோ போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்டேட்ஸ் வந்து அப்பப்போ வந்து லிங்கை பற்றி போட்டுக்கிட்டே இருப்பேன். டிக்கெட்ஸ் ஈஸியாக எப்படி புக் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் அந்த லிங்கை எடுத்துக்கிட்டாலே அழகா ஆட்டோமேட்டிக்கா கியூவை ஸ்கிப் பண்ணி அது முன்னாடி கொண்டு போயிடும். ஸோ 5 மேட்ச் எப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 8 வந்து ஒரு மேட்ச் நடக்குது. ஸோ ஏப்ரல் 8 சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆருக்கு வந்து ஒரு மேட்ச் நடக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஏப்ரல் 23 வந்து நடக்குது, சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி நடக்குது. அதுக்கு அடுத்து ஏப்ரல் 28 நடக்குது, சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் நடக்குது. அதுக்கு அடுத்து மே 1 வந்து சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப். அதுக்கு அடுத்து மே 12 வந்து சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ 5 மேட்ச் வந்து சென்னையில் வந்து நடக்க போகுது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த 5 நாளைக்கும் டிக்கெட்ஸ் புக் பண்ணுற அந்த ஸ்பெஷல் லிங்கை வந்து இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் டிக்கெட் புக் பண்ண நான் வந்து பேடிஎம் இன்சைடரில் போனேன், வரல அப்படிலாம் நினைக்கிறவங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணுங்க. இதுவும் பேடிஎம் இன்சைடர் தான். பட் ஆனால் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு வந்து இந்த லிங்க் கிடைக்குது. இது மூலமாக கியூவை ஸ்கிப் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து 5 மேட்ச் நடக்குது. பட் ஆனால் அதர் கிரவுண்ட்ஸ்லையும் இருக்குல்ல. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு ஸ்கெடியூல் படி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு 12 மேட்சஸ் இருக்கு, 12 மேட்ச் இருக்கு. ஸோ 12 மேட்ச்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு மேட்ச் டோனியோட தரிசனத்தை, நம்ம தலையோட தரிசனத்தை வந்து பார்க்கணும். டிசி வர்சஸ் சிஎஸ்கே. ஸோ இதுக்கு வந்து லிங்க் வந்து நான் எதுவுமே கொடுக்கல, ஏன்னா இது வந்து ஹோம் கிரவுண்டில் நடக்கல, டெல்லியில் தான் நடக்குது. பட் தென் எனக்கு லிங்க் வந்து கிடைச்சிது. பட் ஆனால் நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் இல்லாமல் அதர் கிரவுண்ட்ஸ்லேயும் வந்து லிங்க்ஸ் வேணும், டிக்கெட் புக்கிங் பண்ணுற லிங்க் வந்து எனக்கு வேணும் அப்படி அதை பற்றி நீங்கள் போடுங்க, லிங்க் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதையும் வந்து போடுவேன். இப்போ வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து நான் பேச வேண்டியது இருக்கு. என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் வந்து கேட்டாங்க, சிஎஸ்கே வர்சஸ் ஜிடிக்கு வந்து நிறைய கேட்டாங்க. நானும் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரிலாம் போட்டிருந்தேன், இந்த மாதிரி விஐபி டிக்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு. எம்ஆர்பி ப்ரைஸ்லேயே தான் எல்லாருக்குமே கொடுத்தேன், யாருக்குமே வந்து ப்ராஃபிட்லாம் வைக்கல. நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு நான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறேன், எனக்கு யூடியூப்பில் வியூஸும் ஃபாலோவர்ஸும் வந்தாலே எனக்கு போதும், அவ்வளோதான். ஸோ வந்து எனக்கு நான் டிக்கெட் பர்சனலாக புக் பண்ணேன் அப்படின்னா எம்ஆர்பி ப்ரைஸ்லேயே நான் வந்து கொடுத்துருவேன். நான் போகல, மேட்ச்க்கு போகலை அப்படின்னா எம்ஆர்பி ப்ரைஸ்லேயே கொடுத்துருவேன். என்கிட்ட டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டுருவேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் தான், யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்குறீங்களோ அவங்களுக்கு நான் வந்து டிக்கெட்ஸ் கொடுத்துருவேன். எம்ஆர்பி ப்ரைஸில் தான் நான் கொடுப்பேன். லாபம் வச்சு நான் வந்து நான் புக் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் வச்சு நான் வந்து கொடுக்க மாட்டேன். ஸோ எதுனாலுமே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்லேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம் ஆக்சுவலி. அப்புறம் முக்கியமான விஷயம், ஃப்ராடு வந்து நிறைய நடக்குது. சிஎஸ்கே வர்சஸ் ஜிடிக்குமே நிறைய பேர் ஏமாந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு பயங்கரமாக ஏமாந்தாங்க. நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு போல. ஸோ அதெல்லாம் வந்து நான் பார்த்த வீடியோஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து
10,000 ரூபாய் வரைக்கும்லாம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்று மட்டும் முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க, உண்மையாகவே டிக்கெட் வந்து உண்மையான டிக்கெட் அப்படின்னா அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. யாருமே வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே கேட்க மாட்டாங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் கொடு அப்புறமா நான் டிக்கெட் தரேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது ஃபேக்காக தான் இருக்கும். அப்படி பண்ணாதீங்க, அப்படி அவசியமும் கிடையாது. சரிங்களா? நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நேரில் போயிட்டு டிக்கெட்டை நீங்கள் எங்கேனாலும் நேரில் போய்க்கோங்க, போயிட்டு வாங்க. இல்லை அவங்கள வர சொல்லுங்கள், இல்லை நீங்களே போயிடுங்க. போயிட்டு நேரில் போய் டிக்கெட்ஸை பாருங்கள், கியூஆர் கோடு இருக்கா, எல்லாமே இருக்குதா என்னன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிளாக்ல வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கிரீடி ஆகிடக்கூடாது. தலை தரிசனம் முக்கியம்தான், பட் ஆனால் ஏமாந்து போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், யாருக்குமே அட்வான்ஸ் வந்து பே பண்ணவே பண்ணாதீங்க. அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏமாத்துறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. லாஸ்ட் வரையும் பேசுவாங்க, ஸ்டேடியம் வந்துருங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே போயிடுவீங்க. ஆனால் கிடைக்கவே கிடைக்காது, அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அந்த நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி வாங்கிடலான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராமத்தில் உள்ள ஆளுங்களோட நம்பர் ஏதோ போட்டு பண்ணியிருக்காங்க, ஏதோ அப்படிதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஏமாந்து போயிடாதீங்க. ஸோ முக்கியமாக 5 மேட்ச் இருக்குது. 5 மேட்ச்க்கும் லிங்க் வந்து நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கெடியூல் வந்து நான் சைடில் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோஸ். மேலும் வந்து சிஎஸ்கே பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் போடணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸோட பார்ப்போம். முக்கியமான தகவல்லாம் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பை.